Hello friends, welcome to BGM Digital Audios. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி பாக்ஸ் டைப்பில் இருக்கிற ஒரு அசம்பிள் பண்ண பார்ட்டி பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டி பாக்ஸ்னால் என்ன, பார்ட்டி பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நான் எப்படி மேட் பண்ணேன், இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அண்ட் இதோட ஒர்க்கிங் வீடியோ, இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அக்ரிலிக் கிளாஸ் வந்து மேலே வந்து பிளாக் கிளாஸில் போட்டிருக்கேன். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கிளாஸு. எம்எம் பார்த்தீங்கன்னா பிளாக் கிளாஸ் வந்து திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும், அதாவது 6 mmலேருந்து 7 mm வரைக்கும் இருக்கும் திக்னஸ்ஸு. கீழே இருக்கிற ஒயிட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு வுட்டை மறைக்கிறதுக்காக நான் போட்ட சீட்டு. அதோட எம்எம் பார்த்தீங்கன்னா 3 mm யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டி பாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸோடைய பவர் ஆம்ப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட்டு. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஆம்ப்ளிஃபையர் இருக்குல்லங்க, பவர் ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ்லேயே அட்டாச் பண்ணிடுவோம். இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். மோனோவாகவே ரன் ஆகும். மோனோவாக ரன் ஆனாலும் அதோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இதோட பவர் இன்புட் பற்றி பார்க்கலாம். இதோட பவர் இன்புட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி கொடுத்து கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இதுலேயே ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, ரீசார்ஜபிள் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்இன் பண்ணி கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது 2 டைப்புமே இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பாக்ஸ் நான் இதில் மேட் பண்ண பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ சப்போஸ் நம்ம இதை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பேட்ரி உள்ளே இன்பில்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எல்டி கன்வெர்ட்டர் ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸை நான் மேட் பண்ணும்போது எடுத்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், அப்படியே வரிசையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த பார்ட்டி பாக்ஸ் வந்து எப்படி மேட் பண்ணேன்னு. ஆக்சுவலாக இதோட லைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் தான் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியுது, கேமராவில் வீடியோவில் பார்க்கும்போது. பட் நேரில் பார்த்தீங்கன்னா பிளிங்க்கெல்லாம் எதுவுமே ஆகாது. நிறையா கஸ்டமர் வந்து அதை கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. வீடியோவில் பார்க்கும்போது லைட் இப்படி தான் பிளிங்க் ஆகுங்களான்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படி ஆகாது. அது கேமராவில் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால 60 fps கேமரா இருக்கிறனால அப்படி தெரியுது. இதுவே வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது லைட் வந்து பர்மனெண்ட்டாக அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும், பிளிங்க்லாம் ஆகாது. அண்டு இந்த ஆம்ப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்குறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே கொண்டு போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கும் காம்பேக்டாக இருக்கும். எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம ஆம்ப்ளிஃபையரையும் ஸ்பீக்கர்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மோனோ ஆம்ப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதாவது இந்த பார்ட்டி பாக்ஸ்னு சொல்லலாம் இந்த டைப்பு. இது வந்து இன்பில்ட்டாகவும் நம்ம பேட்ரி வைக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா ப்ளக்இன் டைப், இது 2மே தர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஹோம் தேட்டர்னு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா
அது வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸும் கம்மியாக இருக்கும். நம்ம சரௌண்டிங் சிஸ்டம் நல்லா எஃபெக்டாக இருக்கும். பட் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மூவிஸ் பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கிறது வந்து இந்த பாக்ஸ் தான். இது வந்து இதோட எஃபெக்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறதுனால எஃபெக்ட் ஜாஸ்தி வருதா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இதோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாகவே இருக்குது. மூவிஸ் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பாக்ஸை பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் ட்ரபிள் இருக்கான்னு. ஏன்னா ட்விட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், மேக்னெட் டோம் ட்விட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஜிப்போடது. அப்போ இதோட பேஸ் ட்ரபிள் பார்த்தீங்கன்னா இதோட யூஎஸ்பி பிளேயரில் வந்து இன்பில்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்ட்டி பாக்ஸு புதுசாக அசம்பிள் பண்ணுறவங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டைப் பார்ட்டி பாக்ஸ் உங்களுக்கு தேவைனாலும் நம்ம வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.